ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இந்த வாய்ஸும் ஷேர் பண்ணிக்கிற வேர்ட் டாக்குமெண்ட்டும் கிளியரான இருக்க சொல்லுங்க. வாய்ஸும் ஷேர் பண்ணிக்கிற வேர்ட் டாக்குமெண்ட்டும் கிளியரா? குயிக்காக ஆன்சர் பண்ணணும், அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். பேசுறது கேக்குதா? On sir. Okay. ரைட். சரி, அப்ப இதுல வந்து ரீட் பண்ணக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாவம். யாருக்கு வாசிக்க இயலும்? எல்லாருக்கும் வாசிக்க இயலும் தான். ஆனா இப்ப யாரு வாசிக்கிறதுக்கு ஐடியா ஆகிக்குது உங்களுக்கு? யாருக்கு விருப்பம்? ஒரு ஆள் குயிக்கா சொல்லுங்க. யாருக்கு வாசிக்கிறதுக்கு விருப்பம்? ஏன்னா வாசிக்க வாசிக்க அந்த நொலேஜும் வந்து இன்னும் அந்த ஞாபக சக்தியும் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாசிச்ச பிறகு ஆனால் அதோட விளக்கம் உங்களுக்கு தார டைம்ல உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா இது நோட்ஸ் பகுதி தானே. யாரு கேளும்? சஹலா, ஓகேயா? ரீட் பண்ணுவீங்களா? நிதிஷ், யாருமே இல்லையா? டிலு, ஓம் சார். ரீட் பண்ணிடுமா உங்களுக்கு? ஓம் சார். ரைட். முதலாவது கேள்வியையும் ஆன்சரையும் வாசிங்க. பொருளாதார வளங்களையும் இலவச வளங்களையும் வரைவிலக்கப்படுத்தி ஒவ்வொன்றுக்கும் இவ்விரு உதாரணங்கள் வீதம் தருக. ஃபர்ஸ்ட் எண்ணெய், இரண்டாவது உழைப்பு. இந்த இது ஆன்சர் மேல முதல்ல. ஓ, பொருளாதார வளங்கள் வரையறுக்கப்பட்ட நிரம்பலை கொண்டதாயும் பெற்றுக்கொள்ள மனித முயற்சி அல்லது மூலதனம் தேவைப்படும் வளங்களாகும். இவற்றுக்கான கேள்வியுடன் ஒப்பிடுமிடத்து இவற்றில் நிரம்பல் முடிவுள்ளதாக இருப்பதனால் இவற்றின் உபயோகம் அமைய செலவுடன் தொடர்புபட்டதாகும். எக்ஸாம்பிள், எண்ணெய், உழைப்பு அல்லது மரக்குற்றி, மூலதன, சூரிய மின்கலம், விவசாய நிலம், பயிரிடப்பட்ட நிலம். சரி, அடுத்து வாசிங்க. இலவச வளங்களானவை இயற்கையாகவே கொஞ்சம் விளங்குதில்ல சார். அபரிமிதமானவையாகவும் அபரிவிதமானவையாகவும் குறிப்பிட்ட அளவு மனித முயற்சியோ செலவோ ஏற்படாத வளங்களாகும். பூச்சிய விலையில் அவற்றின் நிரம்பல் கேள்வியை விஞ்சியதாக இருப்பதால் பொதுவாக அவை உடைமை கொள்ளப்பட்டதாகவே சந்தைகளில் விற்கப்பட்டதாகவோ இருக்காது. உதாரணம், வளி, சூரிய ஒளி, புவியீர்ப்பு, காடு. ரைட். இது முதலாவது கேள்வி. அதாவது 2024 பாஸ் பேப்பர். இது கடைசியா வந்த பாஸ் பேப்பர்
கேள்விகள் தான், யூனிட் பண்ட கேள்வி தான் நான் இப்ப போட்டிக்கிறேன். சரியா? அப்ப முதலாவதாக கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, பொருளாதார வளங்களையும் இலவச வளங்களையும் வந்து வரைவிலக்கணப்படுத்திட்டான். வரைவிலக்கணம் படிக்க போறோம், ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு ரெண்டு உதாரணம் தரட்டான். 4 புள்ளிக்கு கேட்டிருக்கேன் கேள்வி. பொருளாதார வளம் இலவச வளம் அப்படின்றக்குள்ள உங்களுக்கு தெரியும் என்னன்னா, இந்த வளங்கள் அப்படின்னு சொன்னா என்னது? வளங்கள்னா என்ன சொல்லுங்க பாபு. வளங்கள்னா முதலாவது என்னன்னு சொல்லுங்க பாபு. மனித விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற அனைத்து உள்ளீடுகளையும் தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா வளங்கள். விளைஞ்ச சொல்றது அந்த வளங்கள் சம்பந்தமா தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. அந்த வளங்களோட வகைகள் வடிவங்கள் வந்து 2 வகை இருக்குது. என்னது? பொருளாதார வனம், சரி, பொருளாதார வளம், பொருளாதாரம் அல்லாத வளம். பொருளாதார வளம், பொருளாதாரம் அல்லாத வளம்னு சொல்லி நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா வளங்களை 2 வகைகளாக வகைப்படுத்துறோம். வளங்களை நாங்க என்ன செய்யறோம்? 2 வகைகளாக வகைப்படுத்துறோம். அப்ப இதுல வந்து இந்த 2 வகைகள்னு வரைவிலக்கணத்தை தான் கேட்டுக்கிறாங்க. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும், எல்லையற்ற விருப்பத்தோடு ஒப்பிடுகையில நிரம்பல் வரையறுக்கப்பட்டது. அதான் பாருங்க, நிரம்பல் வரையறுக்கப்பட்ட நிரம்பலை கொண்டது. அதை நீங்க பொருளியல் வடிவுல எப்படி எழுதினாலும் ஓகே. பொருளியல் வடிவுல நிரம்பல் வரையறுக்கப்பட்டதுன்ற அந்த நோட் வந்து வரணும் உங்களுக்கு. அதே மாதிரி அருமைத்தன்மை கொண்ட வளங்கள் பொருளியல் வளங்கள். அமையச்செலவு காணப்படும் மனித முயற்சி அல்லது மூலதனம் தேவைப்படுகின்ற வளங்கள். விளைஞ்ச சொல்றது. அப்ப இவற்றுக்கான கேள்விய ஒப்பிடமிடத்து இவற்றின் நிரம்பல் முடிவுள்ளதாக இருப்பதனால உபயோகம், இவற்றின் உபயோகம் அமையச்செலவோட தொடர்புள்ளது. நம்ம அமையச்செலவு வந்து கட்டாயமா இந்த பொருளாதார வளங்கள்ல காணப்பட போகுது. விளைஞ்ச சொல்றது ஊழியம், உழைப்பு அல்லது ஊதியம், இயந்திர உபகரணம், முயற்சியாண்மை, மூலதனம். விளையினா நிலம் இல்லாத உற்பத்தி காரணிகள் எல்லாம் பொருளாதார வளங்களுக்குள்ள வரப்போகுது. என்ன உற்பத்தி காரணிகள் என்ன? அதை சொல்லுங்க பாவம். உற்பத்தி காரணிகள் என்னென்ன? உற்பத்தி காரணிகள் என்னென்ன? குயிக்கா ஆன்சர் பண்ணணும் பிள்ளைகள். ஆன்சர் பண்ற டைம்ல தான் நீங்களும் ரெடியாவே இருப்பீங்க. அதாவது இப்ப என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா, என்ன சரி பிழை பிழை வந்துச்சுன்னு சொன்னா நீங்க சொல்ற ஆன்சர்ல அப்ப திருத்திக் கொள்ளு. சும்மா நான் பேசுறதை மட்டும் கேட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா சூம் கிளாஸ் பிரயோசனம் இல்லை. இப்ப நான் நேர்ல உங்களை பார்த்து படிச்சு தர மாதிரி இல்லை தானே. விளைஞ்ச சொல்றது சூம் கிளாஸ் அப்படின்றது நேர்ல பார்த்து உங்களுக்கு விளங்கிட்டா நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க முகத்தை பார்த்தா விளங்கும் உங்களுக்கு விளங்கிச்சா இல்லையா அப்படின்றது வந்து. இப்ப நீங்க வந்து சூம் கிளாஸ்ல தானே ஈக்கிறீங்க. அப்ப நீங்க எந்த நிலைமையில ஈக்கிறீங்க, படிக்கிற சிச்சுவேஷன்ல ஈக்கிறீங்களா, படிக்கிற சூழல்ல ஈக்கிறீங்களா, படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டேபிள் எல்லாம் செட் பண்ணி வச்சு கொண்டு இருக்கிறீங்களா, நோட்ஸ் எல்லாம் அதுக்கான யூனிட் பண்ற நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்களா, நான் சொல்லித்தர விஷயங்களை நோட் பண்றதுக்கு வேறையா ஒரு இது ஒன்று எடுத்து வச்சு ஒரு ஒரு கொப்பி ஒன்று எடுத்து வச்சு அல்லது தாள ஒன்று எடுத்து வச்சு நோட் பண்ணி படிக்கிறீங்களா, இன்னும் கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு வந்துக்கிறீங்களா, அல்லது உங்களோட டவுட்ல வினாகணும் அப்படின்னு வந்துக்கிறீங்களா, இந்த யூனிட் பிளான் சம்பந்தமா ஃபுல்லா கிளியர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஆர்வத்தோட வந்திருந்தால் கேட்கிற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதோட வந்தா தான் இன்ட்ரெஸ்டா வந்தா தான் கிளாஸும் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். நீங்களும் மீக்கிற இடத்துல அந்த படிக்கிற ஒரு உணர்வு வந்து அதிகமாகிட்டே போகும். விளையாட சொல்றது சும்மா இன்னொருத்தனண்டு வந்தோம் ஒரு அவர் இருந்துட்டோம் அப்புறம் கிளாஸ் முடிஞ்சிடும் பெய்திரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வரப்படாது கிளாஸுக்கு. ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட நல்லா படிக்கணும், நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நல்ல ஒரு இதோட தான் நீங்க வரணும். விளையாட அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ற டைம்ல தான் அப்ப நீங்க வந்து என்ன நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்றது வந்து எனக்கு விளங்கும். கிளியரா? எல்லாரும் ரெடியா அப்படின்றத நீங்க அன்மியூட் பண்ணி எல்லாரும் சொல்லுங்க போவோம். அப்பதான் நான் அடுத்த கட்டம் கிளாஸ் எடுப்பேன். அப்ப நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்களா இல்லாட்டி சூம்ல தான் இருக்கிறீங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது தானே. பிருந்தா, திலு, அடுத்தது ரேஷ்மிலா, அஸ்ரிச், வேற நிதிஷ், அதே மாதிரி சஹலா, எல்லாரும் சொல்லுங்க. அடுத்து ஷெய்த், எல்லாம் ரெடி? ரைட்.
அப்ப நாங்க பாடத்துக்குள்ள போவோம். எல்லாரும் ரெடியா தான் இருக்கோம். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் பிள்ளைகள் என்னண்டா, உற்பத்தி காரணிகள் சொன்னா 4 வகைகளாக நாங்க உற்பத்தி காரணிகளை வகைப்படுத்துவோம். எப்படி? நிலம் அதாவது இது எம்சிக்கும் கட்டாயம் தேவைப்படும். எம்சிக்கும் கட்டாயம் தேவைப்படும். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை அப்படின்னு சொல்லி நாங்க உற்பத்தி காரணிகளை 4 வகைகளாக வகைப்படுத்துவோம். இப்ப நாங்க பொருளாதார வளங்கள், பொருளாதாரம் அல்லாத வளங்கள் அல்லது இலவச வளம் அப்படின்னு சொல்றது. அப்ப பொருளாதார வளங்கள், பொருளாதாரம் அல்லா வளங்களுக்குள்ள நாங்க பாக்குற டைம்ல இந்த பொருளாதார வளங்களுக்குள்ள 3 உற்பத்தி காரணிகள் வரப்போகுது. 3 உற்பத்தி காரணிகள் வரப்போகுது. என்னென்ன உற்பத்தி காரணிகள் சொல்லுங்க பாப்போம். என்னென்ன உற்பத்தி காரணி? உழைப்பு, மூலதனம், ரைட், முயற்சி. ரைட். உழைப்பு, உழைப்பு. உழைப்பு. உங்களோட யாரு திலு, உங்களோட சவுண்ட் கொஞ்சம் குறைவா கேக்குது. ரெடி ஆவீங்க. சரியா? என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. சரி. அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். உழைப்பு, முயற்சி, மூலதனம். அப்ப பொருளாதார பலங்களுக்குள்ள வராத ஒரு உற்பத்தி காரணி என்ன? உற்பத்தி காரணி என்ன? நிலம். நிலம். விளைஞ்ச சொல்றது நிலம் அப்படின்றது பொருளாதார வளங்களுக்குள்ள வராது. ஏன்? அது என்ன காரணம்? இயற்கையிலிருந்து கிடைக்கப்படுது. அப்ப நிலம் சொன்னா நாங்க என்னன்னு பார்த்திருந்தோம் ஆரம்பத்துல. நிலம்னு சொன்னா என்னன்னு பார்த்திருந்தோம். சொல்லுங்க. துணிபன்ல இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இயற்கையால வழங்குறேன். இயற்கையால கிடைக்கப்பெற ஒரு கொடை. அதான் நிலம்னு பார்த்தோம். இயற்கையால வழங்கப்பட்ட உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய வினைத்திறன் கொண்ட எல்லா இயற்கை வளங்களையும் நாங்க என்ன சொல்லுவோம்? நிலம் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா என்ன? விவசாயத்திற்குரிய நிலம், காடுகள், கனிய வளங்கள், கனியனை, நீர், காலநிலை, இதெல்லாம் என்ன? நிலம், இயற்கை வளம் அல்லது இயற்கை மூலதனம். இப்படி நாங்க சொல்லுவோம். சரியா? அப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும் பிள்ளைகள். நிலம் அப்படின்றது பொருளாதார வளங்களுக்குள்ள வருமா, பொருளாதாரம் அல்லாத வளங்களுக்குள்ள வருமா? பொருளாதாரம் அல்லாத. உங்களோட ஏ புருந்தா, உங்களோட நீங்க அன்மியூட் பண்ற டைம்ல இது கூட என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட வாய்ஸ் கிளியர் இல்ல நீங்க. இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். சரியா? அப்ப நல்ல விலைகள் இந்த பொருளாதார வளங்கள் வரையறுக்கப்பட்ட நிரம்பல கொண்டிருக்கும். எப்படி இருக்கும்? வரையறுக்கப்பட்ட நிரம்பல கொண்டிருக்கும். அதே மாதிரி என்ன விஷயம்னு சொன்னால், இதுக்கு கட்டாயம் அமைச்சளவு காணப்படும். அமைச்சளவு காணப்படும். மனித முயற்சி அல்லது மூலதனம் தேவைப்படுகின்ற வளம். எதை பெற்றுக்கொள்றதுக்கு? இதை உற்பத்தி இதை பெற்றுக்கொள்றதுக்கு, இந்த பொருளாதார வளங்களை பெற்றுக்கொள்றதுக்கு மனித முயற்சி அல்லது மூலதனம் தேவைப்படும். அப்படி ஒரு மூலதனம் ஈகணும், மனித முயற்சி ஒன்று இருந்தால் தான் இந்த பொருளாதார வளங்களை எங்களுக்கு என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியாப்பட்ட வளங்களை தான் நாங்க சொல்றோம் பொருளாதார வளங்கள். சரி. அப்ப கேள்வியோட ஒப்பிட்ட டைம்ல நிரம்பல் முடிவுள்ளதாக இருக்கிறதால தான் இதுக்கு அமைய செலவு காணப்படுது. அமைய செலவு காணப்படுது. ஏன்னா ஒன்று விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயப்பாட்டுக்குள்ள நாங்க ஈக்கிறோம். அமைய செலவு ஏன் காணப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள தானே. இந்த பொருளாதார வளங்களுக்குள்ள அமைய செலவு காணப்படுதுன்னு சொன்னா நிரம்பல் முடிவுள்ளதா இருக்குது, வரையறுக்கப்பட்டதா இருக்குது, கேள்வி அதிகமாகிக்குது. அப்ப எல்லா கேள்வியையும் வரையறுக்கப்பட்ட நிரம்பலை கொண்டு பூர்த்தி செய்ய இயலுமா? 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 இல்ல. ஏலா. அப்ப ஏலான்னு சொன்னா நாங்க சில விருப்பங்களை விட்டு கொடுக்க வேண்டியதா இல்லையா? விட்டு கொடுக்க வேண்டியதா இல்லையா? ஓ, அப்படி விட்டு கொடுக்க வேண்டி இருக்கிறதால அதுக்கு கட்டாயமா என்ன காணப்படும் என்றால் அமைய செலவு காணப்படும். அந்த நோட்டை நீங்க குறிப்பிடாட்டி உங்களுக்கு இந்த புள்ளி கிடைக்காது. மெயின் நோட் என்னமே என்ன நோட்? மெயின் நோட். விளங்க சொல்றது அது நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இது என்னென்றால் இந்த ஒரு புள்ளி கிடைக்கிறதுக்கான மிக முக்கியமான விஷயம், அதாவது வரை விலக்கணம். வரை விலக்கணம். சரியா? அந்த வரை விலக்கணத்துக்குள்ள வரை விலக்கணத்துக்குள்ள வார அந்த பாயிண்ட்ஸ் தான் கட்டாயமா எங்களுக்கு அவன் எதிர்பார்ப்பான். அதை பார்ப்பான். ரைட், வரையறுக்கப்பட்ட நிரம்பலை கொண்டிருக்குதுன்னு போட்டிக்குதா புள்ள. அதே மாதிரி என்னது மனித முயற்சி அல்லது மூலதனம் தேவைப்படுற வளங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள போட்டிக்குதா.
அமைய செலவு காணப்படுதா? அப்ப அமைய செலவு எது எப்படி காணப்படுது? நிரம்பல் முடிவுள்ளதாக வரையறுக்கப்பட்டதாக காணப்பட்டதால கேள்வியோட ஒப்பிடுற டைம்ல நிரம்பல் வரையறுக்கப்பட்டதாக காணப்படுதா? அமைய செலவு காணப்படுது. சிம்பிளான விஷயம். விளைஞ்சா சொல்றது 3 விஷயம். என்ன? வரையறுக்கப்பட்ட நிரம்பல், மனித முயற்சி மூலதனம் தேவைப்படுறது, அடுத்த விடயம் என்ன? நிரம்பல் முடிவுள்ளதாக ஈக்கிறதால அமைய செலவு காணப்படுது. சரியா? கிளியரா விளங்கினா? ரைட். இப்ப அடுத்தது அடுத்தது இதுக்கான உதாரணம் என்ன? எண்ணெய், உழைப்பு, அதே மாதிரி வந்து என்னது நாங்க பார்த்த விஷயம். இந்த அதாவது என்னது நிலம் தவிர்ந்தது, நிலம் திறந்த உற்பத்தி காரணிகள், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை, இதெல்லாம் வந்து என்ன? இந்த பொருளாதார வளங்களுக்குள்ள வர விஷயம். சரி, இப்ப அடுத்ததாக நாங்க பாக்குறோம் என்னன்னு சொன்னால் இலவச வளம் அல்லது பொருளாதாரம் அல்லாத வளம்டாலோ அல்லது இலவச வளம்டாலோ ரெண்டுமே வந்து ஒரே கருத்தை தான் குறித்து நிக்க போகுது. ரைட். இப்ப வந்து என்னன்னு சொன்னா சமூக பொருளாதாரம் அல்லா வளங்கள் அல்லது இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்ல போகல நல்லா விளங்கிக் கொள்ளணும். இலவச வளங்களானவை இயற்கையாகவே நீங்க அந்த ரீட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டவங்க ஒரு புதிய ஒரு வேர்ட் தான் இது. என்னன்னு சொன்னா அபரிமிதமானவையா? அபரிமிதமான இயற்கையாகவே உருவாக்கப்பட்டவை. விளங்கி நான் சொல்றது இயற்கையாகவே அது வந்து என்னது உருவாக்கப்பட்டவை. அப்ப குறிப்பிட்டளவு மனித முயற்சியோ செலவோ ஏற்படாத வளம். விளங்கினா இயற்கையாகவே அது உருவாக்கப்பட்டிருக்குது. இயற்கையாகவே அது வந்து என்ன செய்யப்படுகிறது? தயாரிக்கப்பட்டிருக்குது. விளங்கினா இயற்கையிலே அது காணப்படுது. அப்ப பூச்சிய விலை இது கட்டாயம் குறிப்பிடணும். நிரம்பல் கேள்வி விஞ்சியதாக. விளங்கினா நிரம்பல் கேள்வியை விஞ்சியதாக அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நிரம்பல் அதிகமாக கேள்வி குறைவாக. அப்ப நிரம்பல் வந்து வரையறுக்கப்பட்டிருக்குதா? அந்த நிரம்பல் வரையறுக்கப்படல அப்படின்றதுக்காகத்தான் இந்த நோட்டை தந்திக்கிறான். எந்த நோட்டை தந்திக்கிறான்? நிரம்பல் கேள்வியை விஞ்சியதாக காணப்படுது. நிரம்பல் கேள்வியை விஞ்சி அப்படின்னா என்ன? நிரம்பல் வரையறுக்கப்படல, நிரம்பல் எல்லையற்று காணப்படுது. அப்ப நிரம்பல் கேள்வியை விஞ்சியதாக இருப்பதால பொதுவாகவே உடைமை கொள்ளப்பட்டதாகவோ சந்தையில் விற்கப்பட்டதாகவோ இருக்காது. விளைஞ்சா சொல்றது சந்தையில விற்கப்பட்டதாகவோ உடைமை கொள்ளப்பட்டதாகவோ இருக்காது. அது இயற்கைக்கு சொந்தமான விளைஞ்சா. அப்ப நிலத்தை சொல்லுவோம். வளி, சூரிய ஒளி, புவியீர்ப்பு, காடு, சரியா? இதெல்லாம் வந்து என்ன? அதாவது என்னது இலவச வளங்களுக்குள்ள இருக்கிற உதாரணமா நாம சொல்லிடுறோம். சரியா? அப்ப இயற்கை வளங்களுக்கு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். சாரி, இயற்கை வளங்களுக்கு அல்லது பொருளாதாரம் அல்லாத வளங்களுக்கு, இலவச வளங்களுக்கு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அமைய செலவு காணப்படுமா? இல்ல. அமைய செலவு காணப்படாது. காணப்படுமா? காணப்படாது. அமைய செலவோட தொடர்பு இல்லை. ஏன் வந்து அமைய செலவு காணப்படாது? அதை சொல்லுங்க பார்ப்போம். கேள்வியை விட நிரம்பல் அதிகம். வெரி குட். கேள்வியை விட நிரம்பல் அதிகமாய். அதால என்ன? அமைய செலவு காணப்படாது. ஏன்னா எங்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்ல தானே? விட்டு கொடுக்க வேண்டிய தேவை உண்டு இல்ல தானே? விட்டு கொடுக்க தேவையிலேயே நாங்க எல்லா விருப்பத்தையும் எங்களுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி வேண்டா என்ன? அந்த வளங்களை கொண்டு அந்த வரையறுக்கப்படாத வளங்களை கொண்டு அந்த இயற்கை வளங்களை கொண்டு இலவச வளங்களை கொண்டு என்ன செய்யலும் அப்படின்னா எல்லா விருப்பத்தையும் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி வேண்டாம் அதிகமா ஈக்குது. விளைஞ்சா சொல்றது எல்லையற்று காணப்படுது. சரி, நிரம்பல் கேள்வி விஞ்ஞதாக காணப்படுது. சோ அமைச்சலோட இது தொடர்பு படல. சரியா? இது கிளியரா? இந்த கேள்வி கிளியரா விளங்கினா? ஓம் சார். அடுத்தாக்கள் ஸ்ரீஜ், பிருந்தா, சஹ்லா, நிதீஷ், சயித், எல்லாம் கிளியர் தானே? முதலாவது கேள்வி. ரைட், வெரி குட், வெரி குட். ஓ, நம்பர் ஒரு ஆள் கேட்டுக்கிறாங்க. நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 07 சைட் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 7600717871. இதுதான் இந்த வாட்ஸ்அப் நம்பர்.
ரைட். சரியா? அப்ப ரெண்டாவது கேள்வியை ரீட் பண்ணுங்க. உழைப்பிற்கும் முயற்சியாண்மைக்கும் இடையிலான பிரதான வேறுபாடுகள் விளக்குக. உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் கூட்டலுமா? சரி சார். உற்பத்தி செயல்முறையில் தனிநபர்களால் வழங்கப்படும் உடல் மற்றும் உளரீதியான ஈடுபாடு இதுல உங்களோட மைக் நான் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் தூரத்துல இருக்கிறாய்க்கும், இல்லாட்டி என்ன சரி டிசோன் ஆகிக்கும். அந்த வாய்ஸ் வந்து கேக்குது, கிளியரா கேக்குது, ஆனா சவுண்டா கேக்குது இல்ல. சரி சார். ஒரு வியாபார முயற்சியை ஒழுங்கமைத்து முகாமை செய்து வியாபார இடர்களை ஏற்கும் நடவடிக்கையில் ஈடுபடும் தனிநபர் அல்லது ஒரு குழு முயற்சியாண்மை எனப்படும். முயற்சியாளர்கள் பொருள்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்ய ஏனைய உற்பத்தி காரணிகளை நிலம், உழைப்பு மற்றும் மூலதனம் ஒருங்கிணைப்பர். பொதுவாக வியாபாரத்தினுள் அறிவுறுத்தல்களின் கீழ் வேலை செய்வதுடன் நிலையான கூலி அல்லது வேதனத்தின் மூலம் கொடுப்பனவு செய்யப்படுவர். முகாமையாளர்கள் தாம் எதிர்கொள்ளும் உயர் இடருக்கு பிரதி உபகாரமாக அதிக முதலீடு செய்து முகாமையாளர்களில் முயற்சியாளர்கள் முயற்சியாளர்கள் தாம் நாம் எதிர்கொள்ளும் உயர் இடருக்கு பிரதி உபகாரமாக அதிக லாபத்தை பெறுவர். அவர்கள் உபாய ரீதியான முடிவுகளை எடுப்பதுடன் மூலதனத்தை முதலீடு செய்து வியாபாரம் தோல்வியடைந்தால் ஏற்படும் இடர் நேர்வையும் எதிர்கொள்வர். உழைப்பிற்கான வெகுமதியாவது ஊழியர் வழங்கிய நேரம் மற்றும் முயற்சிக்காக வழங்கப்படும் கூலி அல்லது சம்பளமாகும். முயற்சியாண்மைக்கான வெகுமதியானது லாபமாகும். இது எல்லா செலுத்தல்களையும் மேற்கொண்ட பின்னர் எஞ்சும் வருவாயாகும். ஊழியர்களுக்கு சிறப்பு திறன்களும் தகமைகளும் தேவைப்படலாம். ஆனால் ஊழியர்கள் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய வேலைகளுக்காக பயிற்றுவிக்கப்படுவதுடன் ஏற்கனவே ஸ்தாபிக்கப்பட்டுள்ள செயல் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். முயற்சியாண்மையானது புதுப்புனைவு, புத்தாக்கம் மற்றும் இடர் நிறைவேற்றல் என்பவற்றுடன் தொடர்புபட்டது. முயற்சியாளர்கள் போட்டித்தன்மை அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு புதிய பொருட்களை உருவாக்குபவர்களாகவோ ஏற்கனவே உள்ள செயல்முறைகளை மேம்படுத்த எதிர்பார்க்கும் தொலைநோக்கு உள்ளவர்களாகவோ இருப்பர். ஊழியர்கள் பொதுவாக தொழில் பாதுகாப்பு, வேதனங்கள் மற்றும் ஏனைய நலன்கள் ஊடாக ஊக்குவிக்கப்படுவர். முயற்சியாளர்கள் லாப, சம்பாத்தியம், சுயாதீன தன்மை என்பவற்றால் உந்தப்படுவதுடன் புத்தாக்கம் அல்லது தனித்துவமான ஏதாவது ஒன்றை உருவாக்கும் விருப்பத்தை கொண்டிருப்பர். ஊழியமானது முயற்சியாண்மையானது
புதிய பொருட்கள், சேவைகள் மற்றும் நடைமுறைகளை அறிமுகப்படுத்தல், தொழில் வாய்ப்புகளை உருவாக்கல் மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த சந்தைகளை உருவாக்கல் ஊடாக பொருளாதார வளர்ச்சிக்கு கணிசமானளவு பங்களிப்பு செய்யும். ரைட். விஷயத்துக்கு வருவோம். சரியா பிள்ளைகள்? இப்ப என்ன விஷயம்னு சொன்னா, ஒரு கேள்வியை பாக்குறதுக்கு முன்னாடி கேட்டுக்கிறான் எந்த டொபிக்ல என்ன அது வரப்பட்டிக்குது அந்த கேள்வி. சரியா? என்ன அடிப்படை, அதுல அடிப்படை என்ன? சரியா? அதன் அடிப்படையில ஓடர நம்ம யோசிச்சுட்டு வார டைம்ல ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு மெயின்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படி வார மாதிரி நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எங்களை நாங்களே பழக்கப்படுத்திக் கொள்வோம். விளையாஞ்ச சொல்றது. அப்ப பழக்கப்படுத்திக் கொள்ளணும்னு சொன்னா, நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு விஷயத்த ஒரு முறை படிச்சா போதுமா? நீங்க நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஒரு விஷயத்த ஒரு முறை படிச்சா போதுமா? இல்ல. இல்ல. திரும்ப 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 ஒரு விஷயத்த படிக்கிற டைம்ல தான் எங்களுக்குள்ள வந்து தெளிவான ஒரு விளக்கம் ஒன்று கிடைக்கும். இப்ப நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணணும். டாக்கா நோட் பண்ணணும். டாக்கா அந்த விஷயத்த நான் சொல்ல போறேன் என்னன்றா, நல்லா நோட் பண்ணி கொள்ளணும் என்னன்றா, அழுத்தமா சொல்றேன். ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டோரியோட சொல்லுவேன். ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, இன்னைக்கு இன்னைக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. ஆஹ் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பி நான் எப்பயுமே அந்த எக்கனாமிக்ஸ் குரூப்ல வந்து நான் போடுவேன் தானே. உங்களுக்கு யாரு புதிய ஆட்கள் வந்து உங்களோட நேம், உங்களோட பெட்ச் அதெல்லாம் போடுங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டதுக்கு ஒரு ஆள் மெசேஜ் ரிப்ளை பண்றாரு. அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு அதுக்கு பிறகு கேட்டாரு என்னன்னு சொன்னா ஒரு கொஸ்டின் உண்டு. சரி, இந்த கிளாஸுக்கு நான் வந்தா எடுக்க இயலுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்டாரு. இந்த கிளாஸுக்கு வந்தா நான் வந்து எடுக்க இயலுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டாரு. சரியா? அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். எடுக்கிறது அப்படின்றது வந்து ஏண்ட கையில இருக்குதா உங்களோட கையில இருக்குதா? எங்கட கையில. ஒரு சைடு மட்டும் நாங்க ஒரு புஷ் ஒன்னு பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொன்னா கஷ்டம். இப்ப நான் எந்த அளவுக்கு முயற்சி செய்யறேனோ, நான் எந்த அளவுக்கு கிளாஸ் எடுக்கிறேனோ அதை விட டபுள் மடங்கு டிபிள் மடங்கு நீங்க படிச்சாகணும். ஏன்னா யார் நானா எக்ஸாம் எழுத போறேன்? நானா எக்ஸாம் எழுத போறேன்? இல்ல, நீங்க தான் எக்ஸாம் எழுத போறீங்க. அப்ப எடுக்கிறது அப்படின்றது வந்து அப்படின்றதுக்கான வழிகாட்டல்கள். சரியா? இப்ப இந்த இந்த இது இந்த நோட்ஸ், அடுத்தது வந்து எம்சிக்யூ கேள்வி, பார்ட் 2 கேள்வி, மத்தது உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் வந்து செய்யறதுக்கு ஐடியா பண்ணிடுறேன். இப்ப பார்ட் 2 வந்து முடிஞ்ச உடனே அடுத்தடுத்த விஷயம் வந்து செய்யறதுக்கு ஐடியா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் வரை கிளாஸ் தொடர்ச்சியா நடக்கும். சரியா? ஒரு 2 கிழமையா கிளாஸ் எடுக்கல, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷன் ஒன்று ஆயிட்டு. சரியா? அதால இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை, கிளாஸ் எடுக்கவும் இல்லை. ஆனா தொடர்ச்சியா எப்படியுமே வந்து கிளாஸ் எக்ஸாம் முடியும் வரை உங்களுக்கு நடக்கும். சரி, நீங்களும் ஆக்டிவ் ஆகிக்கணும். ஆக்டிவ் ஆகிக்கணும்டா சொன்னா என்ன? கிளாஸ் இல்லாத டைம்ல மெசேஜ்ல போட்டு என்ன நிலப்பாடு, கிளாஸ் ஒழுங்கா செய்யறது இல்லை அப்படின்ற மாதிரி நீங்களும் ஒரு இது கைட் ஒன்று பண்ற டைம்ல அல்லது என்ன சரி ஒரு ஹோப் ஒன்று தார டைம்ல எனக்கும் வந்து ஆர்வம் கொண்டு வரும். பிள்ளைகள் எல்லாரும் ரெடி ஆகிக்கிறாங்க, படிக்கிற ஆர்வத்தோட இருக்கிறாங்க, நாங்க எக்ஸ்ட்ரா 10 கிளாஸுக்கு மேல நிறைய கிளாஸ் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கொண்டு வரும். சரியா? அதை விளைவிக்கணும். அதுல வந்து கிரேஸ்மிலா அப்படின்ற கேள் வந்து முதலாவது அப்படின்னு சொன்னா, அவங்க எப்பவுமே கிளாஸ் ஒரு நாள் கட் பண்ணினாலும் அவங்க திருப்பி எனக்கு மெசேஜ் ஒன்று போடுவாங்க. கிளாஸ் இல்லையா, ஏன் வைக்கல, ஒரு கிழமையா கிளாஸ் எடுக்கல, 2 கிழமையா கிளாஸ் எடுக்கல அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு ஒரு சல்யூட் ஒன்று போடுவோம். ஏன்னா அவங்க தான் இந்த கிளாஸ்ல ஒரு ஆர்வமாயி நிக்கிறாங்க. விளையாஞ்ச சொல்றது கிளாஸ் எடுக்கணும், படிக்கணும் அப்படின்னு அப்ப நீங்க எல்லாரும் வந்து இப்ப ஒரு 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 ஆர்வமா இதா இருக்கிற டைம்ல எனக்கு நிறைய விஷயம் புதுசு புதுசான அந்த புதுசு புதுசா ஒரு பிளான்களை பண்ணி எம்சிக்கு கூட டிஃப்ரெண்டா செஞ்சு அப்ப புதிய கேள்விகளை வந்து நாங்க எப்படி வந்து எவ்வளவு ஒரு இதொன்னு பண்ணிருமோ அவ்வளவுக்கு எந்த சைடுல இருந்து நான் தருவேன் உங்களுக்கு. அப்ப நீங்களும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டபுள் மடங்கு நல்லா படிச்சாங்க. குரூப்லயும் ஆக்டிவ் ஆயிக்கும், சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரும். சரியா? அப்படியான சந்தர்ப்பத்துல நல்ல ஒரு ஏன்ற இதை வந்து நாங்க எடுக்கணும். அப்ப நான் வந்து என்ன கிளாஸுக்கு வந்து எடுக்கலுமா அப்படின்றது வந்து என்ன உங்களோட கையில தானே இருக்குது. நீங்க தானே என்ன செய்யணும்? சொல்லித்தர விஷயத்த நல்லா கூர்மையா இருந்து அதை போக்கஸ்டா இருந்து அதை உள்வாங்கி கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க தானே எக்ஸாம் எழுத போறீங்க.
அப்ப ஏ எடுக்கலுமா நான் நீங்க நீங்க கிளாஸ் வாங்க நான் உங்களுக்கு எப்படி சரி ஏ எடுத்தாரேன் அப்படின்றது வந்து அப்படி நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா நான் வந்து அந்த பேமெண்ட்டுக்காக காசுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு இதை வந்து கருத்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி வந்து பேய்த்திரும் விளங்கிட்ட சொல்றது. அதால நாங்க நீங்க ரிப்ளை பண்ணினா அது உங்களோட கையிலே இது சரியா. நீங்க படிச்சா ஏ இல்ல நல்ல ஒரு ஐலண்ட் லெவல்ல நல்ல ரிசல்ட் நல்ல ஒரு டார்கெட் ஒன்றும் வைக்கலும் உங்களோட கையில தான் நீக்குது சரியா. ரைட். இப்ப கிளியரா விளங்கிச்சா சொன்ன விஷயம். எல்லாரும் ஆக்டிவ் ஆயிப்பீங்களா இப்போ? ஓம் சார். ரைட், வெரி குட். அப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். என்னன்னா உழைப்பிற்கும் முயற்சியாண்மைக்கும் இடையிலான பிரதான வேறுபாடு. அப்ப இது எதுல இருந்து வருது? நாங்க 1.3 தேர்ச்சி மட்டத்துல உற்பத்தி காரணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திருந்தோம். உற்பத்தி காரணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திருந்தோம் சரியா. அப்ப அந்த உற்பத்தி காரணிகளை நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா 4 வகைகளாக வகைப்படுத்தினோம். அந்த 4 வகைகளையும் ஒருக்க சொல்லுங்க. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. அந்த டொபிக்குள்ள இருந்து தான் என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா உழைப்பிற்கும் முயற்சியாண்மைக்கும் இடையிலான வேறுபாட்டை என்ன செஞ்சுக்கிறான் கேட்டிருக்கான் சரியா. உழைப்பிற்கும் முயற்சியாண்மைக்கும் இடையிலான வேறுபாடு. அப்ப இது ரெண்டும் எதுக்குள்ளது? உற்பத்தி காரணிகள். உற்பத்தி காரணிகள்ல வகைகள் என்னது? அப்ப உழைப்புக்கும் முயற்சியாண்மைக்கும் இடையில வேறுபாடு. அப்ப சொல்லப்படி இது பாருங்க. உழைப்பு அல்லது ஊழியம் அப்படின்றது வந்து என்ன? பொருட்கள் சேவைகளை உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற உடல் உள ரீதியான காரணி சேவையை தான் நாங்க சொல்றோம் உழைப்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப உற்பத்தி செயல்முறையில தனிநபர்களால வழங்கப்படுகின்ற உடல் மற்றும் உள ரீதியிலான ஈடுபாடு அதான் நாங்க என்ன சொல்றோம்? உழைப்பு அப்படின்னு சொல்றோம். உழைப்பு அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த உழைப்புக்கான வரைவிலக்கணம். அதே மாதிரி இரண்டாவது என்ன? ஒரு வியாபார முயற்சியை ஒழுங்கமைத்து முகாமை செய்து வியாபார இடர்களை ஏற்கும் நடவடிக்கையில ஈடுபடும் தனிநபர் அல்லது ஒரு குழுவைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா முயற்சியாண்மை அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? முயற்சியாண்மை அப்படின்னு சொல்றோம். விளைஞ்சவங்க சொல்றது ஒரு விஷயத்த வந்து நல்லா விளங்கி கொள்வாங்க. ரைட் கொஞ்சம் நீங்க சரி. ஒரு பொருளாதாரத்துல காணப்படுகின்ற உற்பத்தி காரணிகளை வந்து ஒன்றிணைக்கிற செயற்பாட்டுல ஈடுபடுறது, அதை வந்து அந்த உற்பத்தி செயற்பாட்டை வந்து ஒழுங்கமைக்கிறது, செயற்படுத்துறது, ஆபத்தை ஏற்றுக்கொள்றது, அதான் சொல்லிக்கிறான். இடர்களை ஏற்றுக்கொள்றது, கொள்கை ரீதியான தீர்மானங்களை வந்து மேற்கொள்றது. அப்ப இப்படி எல்லாம் வந்து செய்யற ஒரு தனிநபர் ஆயிக்கலாம் அல்லது ஒரு குழுவாய்க்கலாம். அவரைத்தான் நாங்க யாருன்னு சொல்லுவோம்? முயற்சியாண்மை. என்னன்னு சொல்லுவோம்? முயற்சியாண்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப முயற்சியாண்மைக்கும் உழைப்புக்குமான வரைவிலக்கணத்தை முதலாவது கொடுத்தா முதலாவது வேறுபாடு ஓகே. அப்ப முயற்சியாளர்கள் பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்ய ஏனைய உற்பத்தி காரணிகளை வந்து ஒன்றிணைப்பவர். என்ன சொல்றது? நிலம், உழைப்பு, மூலதனம்ன்ற இந்த உற்பத்தி காரணிகள் இதுதானே. இந்த 3 உற்பத்தி காரணிகளையும் வந்து பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறதுக்காக என்ன செய்வாங்க? அந்த முயற்சியாளர்கள் தான் இந்த உற்பத்தி காரணிகள்ன்ற நிலம், உழைப்பு, மூலதனம்ன்றதை வந்து ஒன்றிணைப்பார். அப்படி ஒன்றிணைத்து ஒரு உற்பத்தி செயற்பாட்டுல செயற்படுற டைம்ல தான் எங்களுக்கு ஒரு பொருட்களையோ சேவைகளையோ பெற்றுக்கொள்ள இயலும். அப்ப முயற்சியாளர்கள் என்ன செய்வாங்க? நிலம், உழைப்பு, மூலதனம் அப்படின்னு இந்த உற்பத்தி காரணிகளை ஒன்றிணைத்து உற்பத்தி செயற்பாட்டுல ஈடுபடுறாங்க சரியா. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப பொதுவாக வியாபாரத்துல ஊழியர்கள் தீர்மானம் எடுப்பதிலும் இடர்நேர்வை ஏற்றலிலும் வரையறுக்கப்பட்ட பொறுப்புகளையும் கொண்டிருப்பார் சரி. அவர்கள் பொதுவாக முகாமையாளர்களின் அல்லது முயற்சியாளர்களின் அறிவுறுத்தலின் கீழே வேலை செய்வதுடன் நிலையான கூலி அல்லது வேதனத்தின் மூலம் கொடுப்பனவு செய்யப்படுவார். அப்ப முயற்சியாளர்கள் தாம் எதிர்கொள்ளும் உயர் பிரதியுபமாக அதிக லாபத்தை பெறுவார். அவர்கள் உபாய ரீதியான முடிவுகளை எடுப்பதுடன் மூலதனத்தை முதலீடு செய்து வியாபாரம் தோல்வியடைந்தால் ஏற்படும் இடர்கள் நேர்வுகளையும் அப்ப இடரை வந்து ஏற்றுக்கொள்ற நபர்
என்ன சொல்றது? அப்ப தீர்மானம் எடுக்கிறதுல வந்து ஒரு கூறுபவரா இருக்கலாம். அதே மாதிரி ஒரு முகாமையாளர்கள்ட முயற்சியாளர்கள்ட அறிவுறுத்தலின் கீழே தான் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஊழியர்கள் அப்படின்ற வருவாங்க வேலை செய்வாங்க. அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். இந்த உழைப்பு அப்படின்றது என்ன, மனிதனால என்னது வழங்கப்படுகின்றது. ஒரு தனிநபரால உடல் உள ரீதியாக ஒரு கொடுக்கப்படுகின்ற ஒரு சேவை. அப்படி சேவை செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படுது, அல்லது ஒரு இடர் ஒன்று ஏற்படுது, அல்லது வந்து என்னதுன்னு சொன்னா அந்த சம்பளத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா யாரோட தொடர்பு கொள்வாரு? முயற்சியாளரோட. முயற்சியாளரோட விளைஞ்சா. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். உழைப்பாளர்களுக்கு வந்து வேதனம் கொடுக்கப்படும். முயற்சியாளர்களுக்கும் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா வேதனம் தான் கொடுக்கப்படும். விளைஞ்சா. அப்ப முயற்சியாளர்கள் உயர் இடருக்கு பிரதிபலமா அதிக லாபத்தை பெறுவர். அப்ப முயற்சியாளர்களுக்கு வந்து எனது லாபம். அப்ப ஒரு முயற்சியாளர் வந்து உரிமையாளராக காணப்படுவாங்க. அந்த உரிமையாளர் அல்லது முயற்சியாளர் தான் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அதாவது என்னது, ஒரு ஊழியருக்கு வந்து சம்பளத்தை கொடுப்பாங்க. அப்ப உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய வேதனம் என்ன? கூலி. கூலி விளைஞ்ச சொல்றது. அதே மாதிரி முயற்சியாண்மைக்கு லாபம். இல்ல விளைஞ்ச சொல்றது. இது ஒரு வேறுபாடு. அதைத்தான் இதுல விரிவா உங்களுக்கு தந்திக்கிறோம். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அதே மாதிரி உழைப்புக்கான வெகுமதியாவது ஊழியர்கள் வழங்கிய நேரம் மற்றும் முயற்சிக்காக வழங்கப்படும் கூலி அல்லது சம்பளம். அதே மாதிரி முயற்சிக்கான வெகுமதியான லாபம். இது எல்லா செலுத்தல்களையும் மேற்கொண்ட பின்னர் எஞ்சும் வருவாயாகும். லாபம் அல்லது நட்டம்ன்றும் சொல்லலாம். சரி. அதே மாதிரி ஊழியர்களுக்கு சிறப்பு திறன்களும் தகைமைகளும் தேவைப்படலாம். ஆனால் ஊழியர்கள் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய வேலைகளுக்காக பயிற்றப்படுவதுடன் ஏற்கனவே தாபிக்கப்பட்டுள்ள செயல் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். முயற்சியாண்மையானது புது புனைவு, புத்தாக்கம் மற்றும் இடர் நேர்வேற்றல் என்பவற்றுடன் தொடர்புபட்டது. முயற்சியாளர்கள் போட்டித்தன்மை அனுகூலங்களை பெற்றுக் கொள்ளும் பொருட்டு புதிய பொருட்கள் சேவைகளை உருவாக்குபவர்களாகவோ ஏற்கனவே உள்ள செயல்முறைகளை மேம்படுத்த எதிர்பார்க்கும் தொலைநோக்குள்ள. அப்ப அதாவது என்னன்னு சொன்னா, ஊழியர்கள் அந்த வேலையை திருப்பி திருப்பி செய்யறதுக்காக பயிற்றப்படுவாங்க. அந்த வேலை அந்த 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 ஏற்கனவே தாபிக்கப்பட்டுள்ள ஈக்கிற வேலையை தான் அவங்க என்ன செய்வாங்க, நடைமுறையில பின்பற்றுவாங்க. ஆனா முயற்சியாளர்கள் அப்படின்றவர் என்ன செய்வாங்க, புத்தாக்கங்களை புது புனைவுகளை என்ன செய்வாங்க, முன்வைக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த செயல்முறைகளை ஏற்கனவே உள்ள செயல்முறைகளை புது நடைமுறைகளுக்கு மாத்தி ஒரு புத்தாக்க முனைவர்களாக காணப்படுவாங்க. விளங்கினா? அப்ப இடர்களை வந்து என்ன செய்வாங்க, இடரை வந்து ஏற்றுக்கொள்வாங்க. விளைஞ்ச சொல்றது. இடரை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஏத்த மாதிரி வந்து செயற்படுவாங்க. அப்ப என்ன கேஸ் அப்படின்னு சொன்னா, ஊழியர்கள் சிறப்பு திறன்களும் தகைமைகளும் தேவைப்படலாமானால் ஊழியர்கள் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு பயிற்றப்படுவாங்க. ஆனா முயற்சியாண்மை என்ன செய்வாங்க, புத்தாக்கங்கள் புது புனைவுகளை வந்து அதாவது செய்யறதால போட்டித்தன்மை அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு புதிய பொருட்களை உருவாக்குபவர்களாகவோ அல்லது ஏற்கனவே உள்ள செயல்முறையை வந்து மேம்படுத்துறவங்களாகவோ என்ன செய்வாங்க, தொலைநோக்குடையவர்களாக காணப்படுவாங்க. சரியா? இது ஒரு வேறுபாடு, மெயினான ஒரு வேறுபாடு. சரியா? அதே மாதிரி ஊழியர்கள் பொதுவாக தொழில் பாதுகாப்பு, வேதனங்கள் மற்றும் ஏனைய நலன்கள் ஊடாக ஊக்குவிக்கப்படுறாங்க. எப்படி வந்து ஊழியர்கள் ஊக்குவிக்கப்படுறாங்க? தொழில் பாதுகாப்பின் மூலமா, வேதனங்கள் அதாவது சம்பளங்கள் அதிகரிக்கிறதின் மூலமா, ஏனைய நலன்கள் அதாவது சுகாதார வசதிகள் ஆகிக்கலாம், பாதுகாப்பு வசதிகள் ஆகிக்கலாம். அப்ப இப்படியான வசதிகள் மூலமா வந்து ஊக்குவிக்கப்படுவாங்க ஊழியர்கள். முயற்சியாளர்கள் வந்து எப்படி வந்து ஊக்குவிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னா, இலாப சம்பாத்தியம், சுயாதீன தன்மை என்பவற்றால ஊக்கப்படுத்தப்படுவதுடன் புத்தாக்கம் அல்லது தனித்துவமான ஏதாவது ஒன்றை உருவாக்கும் விருப்பத்தை வந்து கொண்டிருப்பாங்க. இல்லைங்களா? அப்ப லாபத்தை வந்து அதிகரித்து கொள்றதுக்காக சுயாதீனத்தன்மை என்பவற்றால வந்து ஊக்கப்படுத்தப்படுவாங்க. இல்லைங்களா? அப்ப புத்தாக்கத்தை புனையறதின் மூலமா, தனித்துவமான ஏதாவது ஒன்றை வந்து உருவாக்குறதின் மூலமா அவங்க விருப்பத்தை கொண்டிருப்பாங்க.
என்ன சொல்றது? அப்ப எப்படி ஊக்கப்படுத்தப்படுறாங்க முயற்சியாளர்கள்? அவங்களோட லாபம் அதிகரிக்கிறதின் மூலமா, சுயாதீன தன்மை என்பவற்றின் மூலமா ஊக்கப்படுத்தப்படுது. அப்ப எப்படி ஊக்கப்படுத்தப்படுறாங்க இந்த ஊழியரும் முயற்சியாளரும்? அந்த ஒரு வேறுபாடு. அதே மாதிரி ஊழியமானது உற்பத்திக்கு தேவையான தொழிற்படைய வழங்குவதன் மூலம் வியாபார நடவடிக்கையில இயல்பானதாக்கி பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யறது. முயற்சியாண்மை புதிய பொருட்கள், சேவைகள் மற்றும் நடைமுறைகளை அறிமுகப்படுத்தல், தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த சந்தை உருவாக்கல் ஊடாக பொருளாதார வளர்ச்சி. அப்ப எப்படி இந்த ஊழியமும் முயற்சியும் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யுது? அப்ப எப்படி இந்த ஊழியர் பங்களிப்பு செய்யறாங்க? உற்பத்திக்கு தேவையான தொழிற்படைய வழங்குறதின் மூலமா. விளங்கினா? அதே மாதிரி தொழிற்படை வழங்குறது மூலமா வியாபார நடவடிக்கை இயலுமானதாகி பொருளாதார வளர்ச்சி, அதாவது என்னது, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும். அப்ப அதிகமான ஊழியர்கள் காணப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா உற்பத்திகளை இலகுவா செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உற்பத்தி அதிகரிக்க என்ன செய்யும்? மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் சொன்னா பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். அதே மாதிரி முயற்சியாளர் புதிய பொருட்களை சேவைகளை நடைமுறைகளை அறிமுகப்படுத்துறது, தொழில் வாய்ப்புகளை உருவாக்குறாங்க, போட்டித்தன்மை வாய்ந்த சந்தைகளை உருவாக்குறாங்க. அப்ப உருவாக்குறதின் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அதிகமான உற்பத்திகளை செய்யற டைம்ல பொருளாதார வளர்ச்சி கணிசனமான அளவு பங்களிப்பு செய்யும். சரியா? இப்படித்தான் இந்த ஊழியரும் முயற்சியாளரும் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு. இது ஒரு வேறுபாடு. சரியா? அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நீங்க இதுல ஒரு 3 வேறுபாடு குறிப்பிட்டாலே உங்களுக்கு உங்களுக்கு அந்த 3 பாயிண்ட்ஸ், அதாவது எந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்கு, 4 புள்ளிகள் சொல்லி இங்க நீங்க தரப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க 4 வேறுபாடு கொடுத்தாகும். விளைஞ்ச சொல்றது. ஆனா இதுல எத்தனை மார்க்ஸுக்கு கேட்டிக்கிறான்? எத்தனை மார்க்ஸுக்கு கேட்டிக்கிறான்? 3 மார்க்ஸுக்கு தான் கேட்டிக்கிறான். 3 வேறுபாடு கொடுத்தாலே உங்களுக்கு அந்த மார்க்ஸ் கிடைக்கும். 4 வேறுபாடு கொடுக்குறது உங்களுக்கு நல்ல. சரியா? ரைட். இது 2வது கேள்வி கிளியரா விளங்கினா? ரெண்டாவது கேள்வி கிளியரா விளங்கினா? ரைட். மூணாவது கேள்வியையும் ஆன்சரையும் வாசிங்க. உற்பத்தி இயல்தகவு வளையி ஒரு நேர்கோடாக அமைவது எத்தகைய நிபந்தனைகளின் கீழாகும்? நிலையான அமையச்செலவு நிலையானதாயின் அதன் கருத்து யாதெனில், ஒரு பொருளின் மேலதிக ஒவ்வொரு அலகினையும் உற்பத்தி செய்ய மற்றைய பொருளின் ஒரு நிலையான அளவினை தியாகம் செய்ய வேண்டும் என்பதாகும். வளங்கள் பூரண பதிலீட்டு தன்மை வாய்ந்தவை. உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் வளங்கள், உழைப்பு மூலதனம் மற்றும் ஏனைய உள்ளீடுகள் இரு பொருட்களையும் உற்பத்தி செய்வதில் சமமான வினைத்திறனை கொண்டிருக்குமாயின், ஒரு பொருளின் உற்பத்தியிலிருந்து இன்னொரு பொருளுற்பத்திக்கு வளங்களை மாற்றும் போது ஏற்படும் அமையச்செலவின் மாற்றம் இருக்காது. மாறாக தொழில்நுட்பம், அதாவது ஒரே வகையான தொழில்நுட்பம், ஓரினத்தன்மை வாய்ந்த வளங்கள் எல்லா வளங்களும் ஓரினத்தன்மை வாய்ந்தவையாயின், அதாவது இரு பொருட்களை உற்பத்தி செய்வதில் சமமான திறன், தரம் மற்றும் உற்பத்தி திறன். உற்பத்தி மாற்றமடையும் போது அமையச்செலவு மாறாதிருக்கும். இந்த ஓரினத்தன்மையானது ஒரு நடைமுறை சூழ்நிலையில் உற்பத்தி இயல்தகவு வளையை உற்பத்தி தானத்திலிருந்து வெளிப்புறம் நோக்கி குவிவடைவதை குறிக்கின்றது. குறைந்து செல்லும் தவிர்க்கின்றது. குறைந்து செல்லும் விளைவிதி தொழிற்படுவதை இல்லாமல் செய்து விடுகிறது. ரைட்.
இப்ப பார்ப்போம் என்னன்னு சொன்னா இதுக்கான பேசிக்கான விஷயம் என்னன்னு சொன்னா அதாவது 1.8 வந்து நீங்க படிச்சிருப்பீங்க சரியா 1 தேர்ச்சி மட்டம் 1.8 படிச்சிருப்பீங்க என்னன்னு சொன்னா இந்த உற்பத்தி சாத்திய வலையின் அமைய செலவு உண்ட நடத்து உற்பத்தி சாத்திய வலையின் அடிப்படையில் அமைய செலவு நடத்தி தான் விளக்குறது அப்படின்ட்டு அப்ப இந்த அமைய செலவு வந்து நாங்க 3 வகைகளாக நாங்க வகைப்படுத்துவோம் அது மூன்று வகைகளையும் பார்ப்போம் அமைய செலவை நாங்க 3 வகைகளாக வகைப்படுத்துவோம் மாறா அமைய அந்த செலவு, அதிகரித்து செல்லும் அமைய செலவு, குறைந்து செல்லும் அமைய செலவு. ரைட் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா இந்த அமைய செலவை நாங்க 3 வகைகளாக வகைப்படுத்துவோம் மாறா அமைய செலவு அதிகரித்து செல்லும் அமைய செலவு குறைந்து செல்லும் அமைய செலவு சரியா ரைட் இப்ப இந்த மாறாத அமைய செலவு அப்படின்றதுக்கான பிபிசி வலை எப்படி வரும்னு சொன்னா ஒரு நேர்கோடாய் எப்படி இருக்கும் ஒரு நேர்கோடாய் அதே மாதிரி அதிகரித்து செல்லும் அமைய செலவு நாங்க பார்க்க போனா அதுண்ட பிபிசி வலை எவ்வாறு காணப்படும் சொன்னா உற்பத்தி தானத்திற்கு குழிவானது குழிவானது அப்படின்னு சொன்னா என்ன இப்படி இருக்கும் அல்லது வெளிநோக்கி குவிந்திக்கும் உற்பத்தி தானத்துக்கு குவிவாய்க்கும் வெளிநோக்கி குவிந்திக்கும் சரியா அதே மாதிரி குறைந்து செல்லும் அமைய செலவை நாங்க பார்க்க போனா அது வந்து எவ்வாறு காணப்படும் நல்லா தெளிவா நினைக்கொள்ளணும் உற்பத்தி தானத்திற்கு குவிவானதாக இருக்கும் அல்லது வெளிநோக்கி குளிந்து காணப்படும் விளைஞ்ச சொல்றது இவ்வாறு காணப்படும் சரியா இதுதான் வந்து என்ன சொன்னா குறைந்து செல்வது அப்ப மாறாத அமைய செலவுக்கு இந்த அதாவது பிபிசி அதிகரித்து செல்லும் அமைய செலவுக்கு வந்து இவ்வாறான பிபிசி குறைந்து செல்லும் அமைய செலவு ஆனா இதுல என்ன கேட்டுக்கிறான் உற்பத்தி இயல் தகவல் பிபிசி வலை ஒரு நேர்கோடாக அமைவது எந்த நிபந்தனையின் கீழாகும் அப்ப எந்த நிபந்தனையின் கீழ் சொன்னா மிக பிரதானமான விடயம் என்ன உற்பத்தி இயல் தகவல் வலை வந்து ஒரு நேர்கோடா அமைகிறதுக்கு பிரதானமான விடயம் என்ன விடயம் என்ன காரணம் நிலையான அமைய நிலையான அமைய செலவு நிலையான அமைய செலவு அல்லது மாறாத அமைய செலவு அப்படின்னு சொன்னா ரெண்டுமே வந்து என்ன ஒரே கருத்தை தான் குறித்து நிக்க போகுது நிலையான அமைய செலவோ அல்லது மாறாத அமைய செலவோ வந்து ஒரே கருத்தை தான் குறித்து நிக்க போகுது அப்ப நிலையான அமைய செலவு தான் இந்த உற்பத்தி இயல்தகவு வலை வந்து ஒரு நேர்கோடாக அமைகிறதுக்கான முதலாவது நிபந்தனை அப்ப அமைய செலவு வந்து நிலையானதாக ஈக்குன்னு சொன்னா அதுல கருத்து என்ன ஒரு பொருள்ன மேலதிக ஒவ்வொரு அலகினையும் உற்பத்தி செய்ய மற்றைய பொருள்ட ஒரு நிலையான அளவினை வந்து தியாகம் செய்யணும் அதாவது நல்லா வினைக்கொள்ளணும் நிலையான அமைய செலவு என்ன சொல்லுதுன்னா உற்பத்தி சாத்திய வலை செல்ற டைம்ல இப்படி போற டைம்ல ஒரு பண்டத்தின் உற்பத்தியை ஒரு குறிப்பிட்ட அளவு வீதம் அதிகரிக்கிற டைம்ல மத்தைய பண்டத்துல வந்து இழக்கப்படுற அளவு வந்து மாற்றம் இல்லாம இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா நிலையான அமைய செலவு ரெண்டுமே வந்து ஒரே நிலையான அளவு இதுல குறிப்பிடப்படி பாருங்க ஒரே நிலையான அளவு வந்துதான் தியாகம் செய்யணும் அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் அப்ப ஒரு அமைய செலவு நிலையானதாக இருக்கின்ற கருத்து என்னன்னா ஒரு பொருள்ன மேலதிக ஒவ்வொரு அலகினையும் வந்து உற்பத்தி செய்ய மற்றைய பொருள் வந்து ஒரு நிலையான அளவைத்தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா விட்டு கொடுக்கும் அப்ப அப்படின்னா உதாரணமா நாங்க எடுத்துக்கொள்வோம் என்ன இப்ப இதுல வந்து 0 இருந்து 1 அதிகரிக்குது 2 அதிகரிக்குது 3 அதிகரிக்குது 4 அதிகரிக்குது
5 அதிகரிக்குதுன்னு சொல்லி இந்த ஒரு எக்ஸ் பொருளை நாங்க எடுத்துக்கொள்வோமே, எக்ஸ் பொருளை நாங்க எடுத்துக்கொள்வோமே. இப்ப நாங்க y பொருளை வந்து பூஜ்ஜியத்துல இருந்து ஒன்றா அதிகரிக்கிற டைம்ல, பூஜ்ஜியமாகிற டைம்ல எக்ஸ் பொருளை உற்பத்தி செய்யாட்டி y பொருளை என்ன செய்யலும், 20 உற்பத்தி செய்யலும். அதே மாதிரி எக்ஸ் பொருளை 1 உற்பத்தி செஞ்சா எங்களுக்கு y பொருளை 16 தான் உற்பத்தி செய்யணும். எக்ஸ் பொருளை 2 ஆக்கணும் அப்படின்னு சொன்னா y பொருளை 12 தான் உற்பத்தி செய்யணும். எக்ஸ் பொருளை 3 ஆக்கணும் அப்படின்னு சொன்னா y பொருளை 8 தான் உற்பத்தி செய்யணும். எக்ஸ் பொருளை 4 ஆக்கணும் அப்படின்னு சொன்னா y பொருளை 4 தான் என்ன செய்யணும், உற்பத்தி செய்யணும். அப்ப எக்ஸ் பொருளை 5 ஆக்கணும் அப்படின்னு சொன்னா y பொருளை உற்பத்தி செய்ய இயலாது. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், இதுல வந்து எவ்வளவு விட்டு கொடுக்குறோம் y பொருள்ல? பூஜ்ஜியத்துல இந்த 1 அதிகரிக்கிற டைம்ல இதுல எவ்வளவு விட்டு கொடுக்குறோம்? 4. 4. அதே மாதிரி 16ல இருந்து 12 ஆகிற டைம்ல எவ்வளவு விட்டு கொடுக்குறோம்? 4. 4. 12ல இருந்து 8 ஆகிற டைம்ல எவ்வளவு விட்டு கொடுக்குறோம்? 4. 4. அவ விட்டு கொடுக்கப்படுகின்ற அளவு மாற்றம் அடையுதா? மாற்றம் அடையுதா? இல்ல. இல்ல. அப்ப மாற்றம் அடையாட்டி நாங்க என்ன பேர் சொல்லுவோம் அதுக்கு? என்ன பேர் சொல்லுவோம் அதுக்கு? நிலையான மேய்ச்சலவு. மாறாத அல்லது நிலையான மேய்ச்சல். விளைஞ்சா இதை வந்து நீங்க தெளிவா விளங்கி கொடுக்கணும். அப்ப இந்த விட்டு கொடுக்கிற அளவு அதிகரிச்சுன்னு சொன்னா, விட்டு கொடுக்கிற அளவு அதிகரிச்சுன்னு சொன்னா அதுக்கு என்ன பேர் சொல்றது? அதிகரிக்கும் அமைச்சலவு. அதிகரிக்கிற மேய்ச்சல். விட்டு கொடுக்கிற அளவு குறைவடைஞ்சுன்னு சொன்னா குறைந்து செல்லும் அமைச்சலவு. சிம்பிளான விஷயம். இதைத்தான் போட்டு அங்க இங்க வரைபடம் அது இதுன்னு சொல்லி பிள்ளைகளை குழப்புற டைம்ல பிள்ளைகள் என்ன செய்யறது, அது பெரிய விஷயமே அப்படியான்னு சொல்லி கூட யோசிக்கிறது. சிம்பிளான விஷயம், அந்த விலையும் கொள்ற முறையிலே இருக்குது. சரியா? அப்ப முதலாவது விஷயம். ரெண்டாவது என்ன, இந்த நிலையான அமைய செலவுக்கோ அல்லது மாறாத அமைய செலவுக்கோ அல்லது நேர்கோட்டு வடிவிலான உற்பத்தி இயல் தகவுக்கோ நாங்க என்ன செய்வோம், இதுக்கான காரணங்கள் இருக்குது. இந்த நிலையான அமைய செலவு தோன்றுவதற்கான காரணங்கள் வந்து 4 காரணங்கள் இருக்குது. முதலாவது என்ன, வளங்கள் ஓரணத்தன்மையாகிறது, தொழில்நுட்பம் இன்னொரு உற்பத்திக்கு பூரண பதிலீட்டு தன்மையை கொண்டிருக்கிறது, உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் வினைத்திறனான வளங்கள் காணப்படுது, வினைத்திறனான வளங்கள் வந்து மற்றொரு உற்பத்திக்கு வந்து வினைத்திறனாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, மற்றொரு உற்பத்திக்கு வினைத்திறனாக பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுறது. அப்ப ஒரு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற வளங்கள் இப்ப மூன்று காரணம் நிலையானது. அந்த காரணத்தான் இதுல சொல்லப்பட்டிருக்குது. வளங்கள் பூரண பதிலீடு தன்மை. உற்பத்தியில பயன்படுத்தப்படுகின்ற வளங்கள், உழைப்பு மூலதனம் மற்றும் ஏனைய உள்ளீடுகள், இரு பொருட்களையும் உற்பத்தி செய்வதில் சமமான வினைத்திறனை கொண்டிருக்குமாயின் ஒரு பொருள் உற்பத்தியிலிருந்து இன்னொரு பொருளுக்கு வளங்களை மாற்றும் போது ஏற்படுகின்ற அமைய செலவுல வந்து மாற்றம் இல்லை, மாற்றம் ஒன்று இல்லை. ஏன்னா வளங்கள் வந்து என்ன, பூரண பதிலீட்டு தன்மையா காணப்படுது. விளையத்தை சொல்றது பூரண பதிலீட்டு தன்மையா காணப்படுது, வளங்கள் ஓரினத்தன்மை வாய்ந்ததா காணப்படுது. இப்ப தொழில்நுட்பம் இன்னொரு உற்பத்திக்கு பூரண பதிலீடு தன்மையை கொண்டிருக்கிறது. அதே மாதிரி உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற வினைத்திறனான வளங்கள் மற்ற உற்பத்திக்கு வந்து வினைத்திறனாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சரியா? வளங்கள் பூரண பதிலீடு தன்மை வாய்ந்தவை, ஓரினத்தன்மை வாய்ந்த வளங்கள், மாறாத தொழில்நுட்பம், அதாவது ஒரே வகையான தொழில்நுட்பம் காணப்படுறது. இது மூணும் தான் என்னன்னு சொன்னால் இந்த ஒரு நிலையான அமைய செலவு தோன்றுவதற்கான காரணம். அதை நாங்க குறிப்பிட்டா சரி, அதுல விளக்கம் சோட்டா குறிப்பிட்டா சரி. என்ன சொல்றது, அப்ப உற்பத்தி இயல் தகவலை ஒரு நேர்கோடாக அமைகிறது. அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், உற்பத்தி இயல் தகவலை வந்து வெளிநோக்கி குவிந்திருந்து அப்படின்னு சொன்னா அது எந்த அமைய செலவு? வெளிநோக்கி குவிந்திருக்குன்னு சொன்னா அதிகரித்து செல்லும் அமைப்பு. உள்நோக்கி குளிந்திருக்கிற அப்படின்னு சொன்னா குறைந்து செல்லும். இதெல்லாம் நீங்க பார்க்கணும். சம்டைம் இப்ப அதிகரிக்கிற அமைய செலவு இதுல அதாவது மாறாமை செலவு இதுல கேட்டீங்கன்னா தானே, அப்ப அடுத்த வருஷத்துல குறைந்து செல்றதோ அல்லது அதிகரித்து செல்றதோ கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரியா? சோ அதையும் நோட் பண்ணி கொடுங்க. ரைட், சரியா? அப்ப எங்களுக்கு வந்து டைம் சரி, நான் மிச்ச நேரம் 7:30 கிளாஸஸ் செய்யறேன். அப்ப 4வது கேள்வியையும் 5வது கேள்வியையும் அடுத்த கிளாஸ்ல பார்த்துட்டு யூனிட் 2 நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி,
அப்ப நாங்க இப்போதைக்கு கிளாஸை முடிச்சு கொள்வோம். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.